ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். நம்ம சேனல்ல ஜோஹோல கேட்குற நெறைய அரே பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த அரே பேஸ்ட் ப்ராப்ளம்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ தான் இந்த வீடியோ. அண்ட் இதுல நம்ம வந்து இந்த 9 கொஸ்டின்ஸ நான் வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து கவர் பண்றேன். அண்ட் நீங்க வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்டின்னா, இந்த வீடியோ நீங்க வந்து கொஸ்டின மட்டும் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைண்ட் பிட்டோனிக் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து குடுத்துருவாங்க. அண்ட் அந்த அரேவ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த அரேல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் எல்லா எலிமென்ட்டும் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே வரும். அண்ட் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வந்து டிக்ரீசிங் ஆகிட்டே வரப்போகுது. ஸோ இப்படிதான் நம்மளுடைய அந்த அரேயோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். அண்ட் இதுல நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இந்த 12 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த 12 தான் அதனுடைய மிட் ஆஃப் தி அந்த பிட்டோனிக் பாயிண்ட் சொல்றாங்கல்ல அந்த இது. என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்கிரீசிங் ஆயிட்டே இருக்கும். இந்த 12க்கு அப்புறம் எல்லா எலிமென்ட்டும் நம்மளுக்கு வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல வந்து இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து பிட்டோனிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பேசிக்கா இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரேல இருக்கிறதோடைய மேக்ஸிமம் எலிமெண்ட் அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். ஆனா நம்ம வந்து ஒரு அரேல கிரேட்டஸ்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னா, நார்மலா நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n ஆகும். பட் இத வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் லாக் என்ல பண்ண போறோம். ஸோ அத எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாவும் அண்ட் பைனரி சர்ச் வந்து இதுல யூஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அரே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம வந்து 3 பாயிண்டர்ஸ் வந்து வச்சுக்க போறோம். லெஃப்ட், ரைட் அண்ட் தென் மிடில். லெஃப்ட் பாயிண்டர் வந்து அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கும். ஸோ லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து அரேயோட லாஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கும். அதனுடைய வேல்யூ வந்து 5. ஸோ நம்ம வந்து இதுக்கு மிட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெஃப்ட்டையும் ரைட்டையும் பிளஸ் பண்ணி டிவைட் பை 2 வந்து பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய மிட் வந்து 2 ஆயிரும். ஸோ இந்த 8 அப்படிங்கிறது தான் இந்த அரேயோட மிட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 8ஓட லெஃப்ட்டையும் ரைட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ பிட்டோனிக் பாயிண்ட் வந்து எப்ப வேலிட் ஆகும் அப்படின்னா, 8க்கு லெஃப்ட் சைட்லயும் சின்னதா இருக்கணும். 8ஓட ரைட் சைட்ல இருக்கிற எலிமெண்ட்டையும் சின்னதா இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய அந்த பிட்டோனிக் பாயிண்ட். ஆனா இந்த கேஸ்ல நம்மளுக்கு 8ஓட லெஃப்ட்ல கரெக்ட்டா இருக்கு. அதாவது 3ங்கிற நம்பர் வந்து சின்னதா இருக்கு. பட் 8ஓட ரைட்ல நம்மளுக்கு வந்து பெரிய நம்பர் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மிட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா? அதுல இருந்து இந்த லெஃப்ட்ட வந்து நம்ம ஒமிட் பண்ணிருவோம். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. லைக் இந்த சைடு தான் நம்மளுடைய அந்த பிட்டோனிக் பாயிண்ட் வந்து சம்வேர் இருக்கு. ஸோ நம்ம வந்து மிட்ல இருந்து அதுல இருக்கிற லெஃப்ட்ட ஃபுல்லா நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டே வரப்போறோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஒரு பைனரி சர்ச் மாரி தான். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய லெஃப்ட்டோட வேல்யூ வந்து 3யா இருக்கும். அண்ட் நம்மளுடைய அந்த ரைட்டோட வேல்யூ வந்து 5வா இருக்க போது. இப்ப நம்ம வந்து மிட் கண்டுபிடிச்சோம் அப்டின்னா 8/2 = 4ங்கிறது வரும். அண்ட் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து செக் பண்ணணும். ஸோ 4ஓட லெஃப்ட் வந்து கிரேட்டர் தானா இருக்கு. 4ஓட ரைட் வந்து லெஸ் தானா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து இது வேலிடேட் ஆகுது. ஆனா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆயிடுது. ஏன்னா நம்மளுக்கு 4ஓட லெஃப்ட் சைடு வந்து லெஸ் தானா தான் இருக்கணும். அப்பதான் அந்த அந்த வேல்யூ வந்து பிட்டோனிக் பாயிண்ட். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மிடிலோட இருக்கிற ரைட் சைடு ஃபுல்லா நம்ம வந்து எலிமினேட் பண்ணிற போறோம். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து இந்த 12 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அதாவது 3, 3. ஸோ நம்மளுடைய அந்த மிட் வேல்யூ என்ன இருக்கும்? 6ங்கிறது இருக்குமா? ஸோ இப்போ இந்த 12ஓட லெஃப்ட் அண்ட் ரைட்ட வந்து கம்பேர் பண்ணணும். இந்த 12ல லெஃப்ட் வந்து சின்னதா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் நீங்க லெஃப்ட் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நமக்கு வந்து சின்ன வேல்யூ தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்ஸர் வந்து இந்த 12. ஸோ இத எப்படி நம்ம வந்து புரோகிராம்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். பிட்டோனிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல தான் நம்மளுடைய அந்த மெயின் ஃபங்ஷன் வந்து எழுத போறோம். அண்ட் அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அத வந்து நான் இங்க இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த அரே வந்து கண்டிப்பா ஒரு இன்கிரீசிங் ஆர்டர்க்கு அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் டிக்ரீசிங்கா தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய அந்த கொஸ்டினோட கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ அது வந்து எப்பயுமே மாறப்போறதில்ல. அண்ட் நம்ம எப்பயும் போல ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணி இந்த அரேவ பாஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ற வேல்யூவ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு பிரைவேட் ஃபங்ஷன் வந்து எழுதிக்கிறேன். அண்ட் அந்த ஃபங்ஷனோட அந்த ரிட்டர்ன் டைப் வந்து நான் இன்டிஜரா வச்சுக்கிறேன். எந்த எலிமெண்ட் வந்து பிட்டோனிக் பாயிண்ட்டோ அத தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு நான் வந்து ஃபைண்ட் பிட்டோனிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்ஷன்ல நம்மளுடைய அந்த அரேவ வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்டிஜர் அரே. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து லெஃப்ட், ரைட் அண்ட் தென் மிடில்ன்னு சொல்லிட்டு 3 வேல்யூ நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய அந்த லெஃப்ட் வேல்யூ வந்து 0வா இருக்க போது. அண்ட் நம்மளுடைய அந்த ரைட் வேல்யூ வந்து அரேயோட லென்த்தா இருக்கும். ஸோ அரே லென்த் -1ன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன்.
அண்ட் நம்மளுடைய மிட் வேல்யூ வந்து ஒவ்வொரு ஃபார் லூப்புக்கும் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ நான் வந்து அத ஒயில் லூப்க்குள்ள போட்டுக்கிறேன். அண்ட் இந்த கேஸ்ல நான் வந்து ஒரு ஒயில் லூப் வந்து எழுதப் போறேன். அண்ட் அந்த ஒயில் லூப் வந்துட்டு லெஃப்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ரைட்டா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த மிட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ மிடில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைட் பை 2. ஸோ இத வந்து நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இத வந்து நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன்லயே பார்த்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வேல்யூ வந்து லெஃப்ட் சைடா இருக்கட்டும், ரைட் சைடா இருக்கட்டும் 2த்தோட கிரேட்டர் தென்னா இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு இஃப்ல அரே ஆஃப் மிட் வந்து கிரேட்டர் தென் அரே ஆஃப் மிட் மைனஸ் 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் இதே மாதிரியே நம்ம வந்து அந்த ரைட் சைடோட வேல்யூவையும் செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து அரே ஆஃப் மிட் வந்து கிரேட்டர் தென் அந்த அரே ஆஃப் மிட் பிளஸ் 1 அந்த இதையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த கேஸ்ல நம்ம வந்து என்ன செக் பண்றோம் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய வேல்யூ. இதனுடைய அந்த மிட் மைனஸ் 1யும் செக் பண்றோம். அண்ட் மிட் பிளஸ் 1யும் செக் பண்றோம். ஸோ இதுதான் இங்க வந்து பண்றோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, நம்மளுடைய அந்த ரிட்டர்ன் வேல்யூ வந்து அரே ஆஃப் அந்த மிட். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த 12 அப்படிங்கிறது தானே அவுட்புட்டா வந்துச்சு. நம்ம பார்த்த எக்ஸ்பிரிமெண்ட்ல. ஸோ அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து அரே ஆஃப் மிட் மைனஸ் 1 வந்து அரே ஆஃப் மிட்டோட கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா, அந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து நம்ம போடணும் இல்லையா? ஸோ எல்ஸ் இஃப்ல நான் வந்து இந்த கண்டிஷன வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் அரே ஆஃப் மிட் மைனஸ் 1 வந்து கிரேட்டர் தென் அரே ஆஃப் மிட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்மளுடைய இந்த லெஃப்ட் வேல்யூ வந்து நம்மளுடைய அந்த பாயிண்டோட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இத ஃபுல்லா நம்ம வந்து ஒமிட் பண்ணிருவோம். ஸோ இத தான் நம்ம வந்து கோட் பண்ண போறோம். அண்ட் அத எப்படி நம்ம வந்து நெகேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூவ நம்ம வந்து மிட் பிளஸ் 1 வரைக்கும் கொண்டு வந்துரணும். அப்பனா நம்ம வந்து அதுக்கு அங்கிட்டு இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் நம்ம வந்து எவாலுவேட் பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஜிக். அண்ட் இன்னொரு கண்டிஷனும் வந்து இருக்கு. ஒருவேளை மிட் பிளஸ் 1 வந்து கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து லெஃப்ட்ட ஃபுல்லா ஸ்கிப் பண்ணணும். அதாவது இந்த கேஸ்ல நம்மளுக்கு மிட் வேல்யூ இதுதான். மிட் பிளஸ் 1 வந்து கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த லெஃப்ட் வேல்யூ ஃபுல்லா ஸ்கிப் பண்றோம் இல்லையா? ஸோ இத தான் இப்போ கோட் பண்ண போறோம். ஸோ இத வந்து நான் எல்ஸ்ல போட்டுடுறேன். அண்ட் இந்த லெஃப்ட்ட நம்ம வந்து மிட் பிளஸ் 1னா அசைன் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற எந்த எலிமெண்ட்ஸையும் வந்து ஃபர்தரா எவாலுவேட் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுக்கு கடைசியில எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம வந்து பார்த்துமே நம்மளுக்கு வந்து எந்த அவுட்புட்டுமே வரலைன்னா, நம்ம வந்து ரிட்டர்ன் -1 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இத ரன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிக்கிறேன். அண்ட் இதுல நம்மளுடைய அந்த அரேவ பாஸ் பண்ணி இப்போ ரன் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். அண்ட் இந்த அரேயோடைய அந்த பிட்டோனிக் பாயிண்ட் வந்து என்னன்னா 14. ஸோ நம்மளுக்கு வந்து 14ங்கிறது கரெக்ட்டான அவுட்புட்டா வருதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிடலாம். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எரர் வந்து வருது. ஸோ என்ன எரர்னா நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு எரர். ஸோ இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போமான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து பிராக்கெட் போடாதனால மேபி ஏன்னா ரைட் பை 2னால நம்மளுக்கு வந்து ரைட் சைடுல இருக்கிற வேல்யூ வந்து டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளஸ் பண்ணும். ஸோ இத வந்து இப்போ ரன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓ! இது வந்து இன்ஃபைனைட் லூப்பா ரன் ஆகுது. ஸோ இன்னும் ஃபர்தரா நம்ம வந்து இத வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ நான் வந்து எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரைட் ஈக்குவல் டூ மிட் பிளஸ் 1ன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனா ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன ஆகும்? மிட் மைனஸ் 1ஆ வரணும். ஏன்னா இந்த கேஸ்ல நம்ம இந்த 4 வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ 4 வந்து எங்க வயலேட் ஆச்சு? அதாவது எந்த ரூல் வந்து வயலேட் பண்ணுச்சு? இந்த 12 வந்து கிரேட்டர் தென் இருந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து வயலேட் பண்ணுது. ஸோ அந்த கேஸ்ல நம்ம மிட் பிளஸ் 1 போடக்கூடாது. ஸோ மிட் 1 பிளஸ் 1ன்னா நம்மளுக்கு வந்து இங்க 2 வரைக்கும் இருக்கும். நம்மளுடைய வேல்யூஸ். நம்ம வந்து என்ன பண்றோம்? இதுக்கு அங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம் இல்லையா? ஸோ மிட் மைனஸ் 1ஆ நம்ம வந்து போட்டோம் அப்டின்னா, நம்மளுடைய இந்த மிட் அண்ட் -1னால இங்க நம்மளுக்கு வந்து அந்த ரைட் வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து -1 அப்படிங்கிறத போட்டுட்டு இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு வந்து இந்த 14 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து வருதா அப்படின்னு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த 14 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த ஃபைண்ட் பிட்டோனிக் பாயிண்ட்க்கான ப்ரோகிராம். அண்ட் இத வந்து நம்ம இப்போ ஆர்டர் ஆஃப் லாக் nல வந்து பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பைனரி சர்ச் அப்ரோச்ல இத வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோகிராமோடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அன்சார்ட்டட் அரே வந்து குடுத்துருவாங்க. அண்ட் அந்த அரேல அவங்க குடுத்திருக்க அந்த வேல்யூ இருக்கும். லைக் கேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து குடுப்பாங்க. அத்தனாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு அரேவும் அண்ட் கேங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கே வந்து 3 இருக்கு இல்லையா? ஸோ 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்.
ஸோ இந்த இன்புட் அரேல நம்மளுக்கு வந்து 7 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். அத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் அவங்க வந்து கேவோட வேல்யூவையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அரேயோட வேல்யூவையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கே வந்து இப்போ 2 அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய அவுட்புட் வந்து 4 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின பார்த்தோனே, அ இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியானது அண்ட் நெறைய பேருக்கு இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து இருக்கு. ஸோ இந்த அரேவ நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு மினிமம் டூ மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு சார்ட் ஆயி அது வந்து அலைன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எத்தனாவது நம்பர் வந்து அதாவது எத்தனாவது ஸ்மாலஸ்ட் நம்பர வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றாங்களோ, அந்த எலமெண்ட்ட நம்ம வந்து ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிடலாமே! அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். ஆனா, இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, வித்தவுட் மாடிஃபையிங் தி அரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து அரேவ மாடிஃபிகேஷன்ஸே பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ண போறோம். பிரியாரிட்டி கியூ. ஸோ பிரியாரிட்டி கியூ யூஸ் பண்ணி எப்படி நம்மளால அந்த கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோடிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பனா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவும், சிம்பிளாவும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அண்ட் இந்த கோடிங்ல நான் வந்து கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுல நம்மளுடைய அந்த மெயின் ஃபங்ஷன் வந்து எழுதலாம். அண்ட் இந்த மெயின்ல அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு அரேவும், ஒரு கே அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டும் குடுக்க போறாங்க. ஸோ அத வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து குடுத்துட்டாங்க. அண்ட் கே அப்படிங்கிற அந்த நம்பரையும் குடுத்துட்டாங்க. ஆ இப்போ நம்ம வழக்கமா பண்ற மாதிரி ஒரு ஃபங்ஷன்ல இந்த 2யுமே பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுல ரிட்டர்ன் ஆகுற வேல்யூவ தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஏன் அப்டின்னா, நம்மளோட கோட் வந்து ரியூசபிலிட்டியா இருக்கிறதுக்காக. இது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் வந்து ஒரு பிரைவேட்ல அந்த ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபங்ஷனுடைய ரிட்டர்ன் டைப்ப வந்து நம்ம இன்டிஜரா வச்சுக்கலாம். ஏன்னா, நம்மளுக்கு கடைசில ஒரு வேல்யூ தானே ரிட்டர்ன் ஆகப்போது. எந்த எலிமெண்ட் வந்து ஸ்மாலஸ்ட்டா இருக்கோ, அது வந்து ரிட்டர்ன் ஆகப்போது. அண்ட் இந்த ஃபங்ஷன்ல நம்மளுடைய அந்த அரேவையும், கே அப்படிங்கிற அந்த வேல்யூவையும் பாஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இங்க அரே அப்படிங்கிற எலிமெண்ட்டையும், இந்த கேவையும் இங்க வந்து வாங்கிக்கிறேன். ஸோ நம்ம இத வந்து ஒரு பிரியாரிட்டி கியூல வந்து பண்ண போறோம் சொல்லியிருந்தேயா? ஸோ இந்த பிரியாரிட்டி கியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து வேல்யூஸ ஆட் பண்ண அதுவாவே சார்ட்டட் ஆர்டர்ல அத வந்து அரேஞ்ச் பண்ணிட்டே வச்சுக்கிறோம். ஸோ இத எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்? இத எப்படி நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் வந்து இருக்கு. ஸோ அதவே நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாரிட்டி கியூ இருக்கு இல்லையா? அண்ட் இதுக்கும் நம்ம வந்து அந்த இன்டிஜர் அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் டைப் வந்து குடுக்கணும். ஸோ நான் வந்து இன்டிஜர் வந்து குடுத்துக்கிறேன். அண்ட் இதோடைய நேம் வந்து நான் மின் ஹீப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து இன்டர்னலா ஒரு ஹீப் ஃபங்ஷன்ல தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். அண்ட் இத வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றதுனால நான் வந்து மின் ஹீப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இதையும் நம்ம வந்து நியூ பிரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளா எல்லா எலிமெண்ட்டையும் இதுல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அரே இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து நான் போடப் போறேன். ஸோ இன்ட் நம் ஆஃப் அரே அப்படிங்கிறதுல நான் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த மின் ஹீப்ல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறேன். ஸோ மின் ஹீப் டாட் ஆட் அப்படிங்கிறதுல இந்த நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். அண்ட் இப்ப நம்ம வந்து நம்மளுடைய அந்த லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இப்ப நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? 3வது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மின் ஹீப்ல நம்ம வந்து ஆட் பண்றனால நம்மளுக்கு வந்து அந்த சார்ட்டட் அரே வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதாவது நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட்டட் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் வந்து எழுதப் போறோம். அண்ட் அந்த ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு k-1 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகப்போது. அண்ட் அதுக்குள்ள நம்ம வந்து இந்த மின் ஹீப்ல இருக்க எலிமெண்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே இருக்கு. அண்ட் இத வந்து நான் இப்போ ஒரு சார்ட்டட் ஆர்டர்ல எழுதிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த அரேவ வந்து மின் ஹீப்ல வந்து போட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தான் வேணும். அதாவது இந்த 4 அப்படிங்கிறது. ஸோ, இதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, k-1 டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ, நான் வந்து இந்த 1 வந்து ரிமூவ் பண்ணிருவேன். அண்ட் தென் இந்த 2வையும் வந்து ரிமூவ் பண்ணிருவேன். அண்ட் நம்மளுடைய அந்த ஃபைனல் ஆன்ஸர் 4 வந்து இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ, பேசிக்கா நம்ம வந்து இத தான் பண்ண போறோம். அண்ட் இத எப்படி நம்மளால அந்த மின் ஹீப்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ, இப்ப நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து k-1 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகப்போது. அப்பனா தான் நம்மளுடைய அந்த 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ட நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த மின் ஹீப்ல அதாவது இந்த பிரியாரிட்டி கியூல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்கு. என்னன்னா, போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போல் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து எலிமெண்ட்ட ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்டாக்ல பாப் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்களா? ஸோ அதே ஃபங்ஷனாலிட்டி தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த 1, 2 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும் இல்லையா? இப்ப நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கோ, அத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அத எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த பிரியாரிட்டி கியூல பீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து பீக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத வந்து நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ரிட்டர்ன் மின் ஹீப் பீக் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்குள்ள இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நம்மளுடைய அந்த அரேவையும், அந்த கே அப்படிங்கிற அந்த வேல்யூவையும் வந்து பாஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இத ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 4 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 4 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் இதுல வந்து நீங்க நெறைய டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் நீங்க வந்து இன்னுமே எட்ஜ் கேஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எத்தன எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 7 எலிமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல 8வது எலிமெண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறத குடுத்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா, இந்த புரோகிராம் வந்து ஃபுல்லாவே தப்பு. அவங்க வந்து இந்த மாதிரியான எட்ஜ் கேஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. லைக் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல் பாயிண்டர் எக்செப்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னா, நம்மளுடைய அந்த சைஸே வந்து அரேயோட சைஸே வந்து 7 தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய அந்த மின் ஹீப் வந்து 7 எலிமெண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்? 8வது எலிமெண்ட்க்காக எல்லாத்தையும் நம்ம வந்து போல் பண்ணிக்கிட்டே வரும்போது, கடைசி எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே நம்மளுடைய அந்த அரேயோட சைஸையும், அந்த கே அப்படிங்கிறதையும் செக் பண்ணிறணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நான் வந்து இந்த அரே டாட் லெங்த் வந்து யூஸ் பண்ணி அரேயோட சைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அரே ஆஃப் லெங்த் -1 வந்து லெஸ் தென் அந்த கேவா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து -1 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டுக்கிறோம். கேவோட அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் அந்த அரேயோட லெங்த்தா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து -1 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இந்த பிரியாரிட்டி கியூ வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் நமக்கு வந்து எப்படியெல்லாம் இந்த எட்ஜ் கேஸஸ் வந்து நம்மளா ஹேண்டில் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரியான எட்ஜ் கேஸ் வந்து தோணுச்சு அண்ட் இந்த ப்ரோகிராம்ல வந்து அத வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, நீங்க வந்து அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கான அப்ரோச்ச வந்து நம்ம வந்து கீப் ஆன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நான் வந்து ஃபைண்ட் கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்மளால எப்படி ஃபைண்ட் கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அத பார்த்துட்டு ஹைலைட்டா இருக்கிற அந்த கமெண்ட்ட வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இந்த கொஸ்டின வந்து ஜோஹோல ரொம்ப வருஷமா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு அரே வந்து குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3, 4, 9, 6, 1 அப்படிங்கிற அந்த அரே வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ இதுல நம்ம வந்து ஈக்விலிபிரியம் இண்டெக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா, அதுல லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணாலும், ரைட் சைட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணும்போது, அது வந்து ஈக்குவலா இருந்தா, அதுக்கு அந்த சென்டர்ல இருக்கிற அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் தான் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து நான் உங்களுக்கு விசுவலா காமிக்கிறேன். லைக் இப்போ நம்மளுக்கு வந்து 3, 4, 9, 6, 1 இருக்கு இல்லையா? இதுல 3யையும் 4யும் ஆட் பண்ணா 7ங்கிறது வருது. ஸோ இதே மாதிரி 6யையும் 1யும் ஆட் பண்ணா 7ங்கிறது வருது. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து 2. அதாவது நம்ம வந்து அந்த 9 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து 2ங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது வந்து சென்டர்ல மட்டும் தான் இருக்குமானா அப்படிலாம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு எலிமெண்ட் வந்து நான் காமிக்கிறேன். லைக் இன்னொன்னு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 1 அப்படிங்கிற இந்த இத்தனை எலிமெண்ட் வந்து இருக்கு. அதனுடைய அந்த சம் வந்து 13ஆ இருக்கு. அண்ட் 8ன்னு சொல்லி ஒரு எலிமெண்ட். ஸோ அத தான் நம்ம வந்து ஈக்குலிபிரியமா வச்சுக்கிறோம். அண்ட் அந்த சைடு வந்து 12, 1. ஸோ இத சம் பண்ணாலும் நம்மளுக்கு 13ங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து இந்த 8ஓட இண்டெக்ஸ். ஸோ 8ஓட இண்டெக்ஸ் என்ன? 4ல தானே இருக்கு. ஸோ 4 வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். அண்ட் இத நம்ம இப்போ ஒரு ஆர்டர் ஆஃப் n அப்படிங்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ பார்த்த அந்த எக்ஸாம்பிள் உள்ள அந்த அரே வந்து நான் எடுத்துக்கிறேன். 3, 4, 9, 6, 1. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி டோட்டல் சம் அப்படிங்கிற அந்த வேரியபிள நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஸோ இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா 26 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் வந்து வருது. அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொன்னு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். லெஃப்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா சம்மையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வர்றதுக்காக. அண்ட் இது இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த டிராவல்ஸர் சொல்லுவேன். லைக் ஒவ்வொரு எலிமெண்ட்டா நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ணிட்டே போவோம் இல்லையா?
ஸோ அத நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். இந்த டோட்டல் சம்ம நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாலோ போட்டு ஒரு அரேவ ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி அந்த டோட்டல் சம் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த டோட்டல் சம்மையும், இந்த லெஃப்ட் சம்மையும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ 2யும் நம்ம வந்து செக் பண்ணும்போது, ஆஃப்கோர்ஸ் இந்த வந்து ஈக்குவலா இல்ல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதாவது 3 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்ட நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ 3ங்கிற அந்த எலிமெண்ட்ட இந்த டோட்டல் சம்மோட மைனஸ் பண்ணணும். ஸோ நம்மளுடைய அந்த டோட்டல் சம் வந்து 20ங்கிறது வரப்போது. அண்ட் இப்போ இந்த டோட்டல் சம்மும், லெஃப்ட் சம்மும் ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சம் வந்து 0வா இருக்கு இல்லையா? அதாவது 3க்கு இந்த சைடு எந்த எலிமெண்ட்டுமே இல்ல. ஸோ நம்மளுடைய லெஃப்ட் சம் வந்து 0வா இருக்கு. இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்து இஃப் கண்டிஷனை செக் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த 3ய வந்து இந்த லெஃப்ட் சம்ல ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய அந்த லெஃப்ட் சம்ல இப்போ வந்து 3ங்கிறது இருக்கும். அண்ட் டோட்டல் சம்ல 20ங்கிற அந்த எலிமெண்ட் வந்து இருக்கும். அண்ட் நம்மளுடைய இந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு டிராவல்ஸ் பண்ணுவோம் 4. ஸோ அந்த 4 நம்ம வந்து இந்த டோட்டல் சம்ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் சம்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் சம் வந்து 16ங்கிறது ஆயிடும். இப்போ நம்ம அஃப்கோர்ஸ் எப்பயுமே செக் பண்ற மாதிரி இந்த லெஃப்ட் சம்மையும் அந்த டோட்டல் சம்மையும் செக் பண்ணணும். அது ரெண்டுமே இங்கே இடத்துலயும் நம்மளுக்கு ஈக்குவலா இல்ல. இப்போ நம்மளுடைய அந்த 4 லெஃப்ட் சம்ல ஆட் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய அந்த லெஃப்ட் சம் வந்து 7ங்கிறது ஆக போகுது. அண்ட் இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து அடுத்த எலிமெண்ட்டுக்கு டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்த எலிமெண்ட்டுக்கு டிராவல்ஸ் பண்ணும்போது டோட்டல் சம்மோட அதை வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது 9ங்கிற அந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த டோட்டல் சம்மும் லெஃப்ட் சம்மும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் 2ங்கிறத நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இந்த 9ங்கிற அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல என்னுடைய அவுட்புட் வந்து 2 அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா சொல்றேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்தே கோட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கோட் பண்ற எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுல நம்மளுடைய அந்த அரே வந்து இப்போ கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ரேண்டமான ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து எழுதல. ஸோ நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம எப்பயும் போல ஒரு ஃபங்ஷன்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு பிரைவேட்ல ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்ஷனுடைய நேம் வந்து நான் ஃபைண்ட் ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதனுடைய அந்த ரிட்டர்ன் டைப் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு இண்டெக்ஸா தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நான் வந்து இன்டிஜர் ரிட்டர்ன் டைப்பா கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பேராமீட்டர்ல நம்ம வந்து அந்த அரே வந்து வாங்குறதுக்காக நான் வந்து அரே வந்து ஏஆர்ஆர் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ல வாங்கிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லாஜிக்கா அப்படியே இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஒரு டோட்டல் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து 0ங்கிறத இன்சலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரேவை வந்து நம்ம ஹோலா டிராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபார் ஈச் லூப் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இன்ட் நம் அதுல வந்து நம்மளுடைய அந்த அரேவை வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ அந்த டோட்டல் சம்ல எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் டோட்டல் சம் பிளஸ் ஈக்குவல் டு நம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டோட்டல் சம் அதாவது அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் இது வந்து ஆட் பண்ணி இந்த டோட்டல் சம்ல வச்சுக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்டா அரேல டிராவல்ஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு எலமெண்டா டிராவல்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த டோட்டல் சம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு எலமெண்டா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எழுதிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃபார் லூப் வந்து எழுத போறேன். ஏன்னா நம்ம வந்து ஐ அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபார் லூப்ல இந்த அரேயோட லென்த் வரைக்கும் டிராவல்ஸ் பண்ற மாதிரி எழுதிக்கிறேன். அண்ட் நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டோட்டல் சம்ல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து அரேல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சப்ராக்ட் பண்றேன். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த டோட்டல் சம்மும் இந்த லெஃப்ட் சம்மும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அண்ட் நம்ம வந்து அந்த முன்னாடியே அந்த லெஃப்ட் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இன்சலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் இப்போ நம்மளுடைய அந்த டோட்டல் சம் ஈக்குவல் டு லெஃப்ட் சம்மான்னு சொல்லி செக் பண்ணணும். ஒருவேளை ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஐ அப்படிங்கிறத பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஒருவேளை இல்ல அப்படின்னா நம்மளுடைய அந்த லெஃப்ட் செம்ம கரண்ட் எலமெண்ட்டை வந்து இங்க நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அரே ஆஃப் ஐ அப்படிங்கிறத ஆட் பண்ணிடலாம். அண்ட் ஒருவேளை நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் பாயிண்டே இல்லை அப்படின்னா அந்த கேஸ்ல நம்ம ரிட்டர்ன் -1 அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ இவ்வளவுதான் நம்மளுடைய அந்த கோடிங் பார்ட். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த அரேவை இந்த ஃபங்க்ஷன்ல கால் பண்ணி அண்ட் இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நான் வந்து ஃபைண்ட் ஈக்குலிபிரியம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத இந்த அரேய வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ நம்மளுடைய அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த கேஸ்ல 2 அப்படிங்கிறது வரணும். ஸோ 2ங்கிறது வருதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் நீங்க வந்து நிறைய எட்ஜ் கேஸ் வந்து கொடுத்து பாருங்க, நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்து பாருங்க. கண்டிப்பா இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஒருவேளை ஏதாவது எட்ஜ் கேஸ்ல வந்து இது பாஸ் ஆகல அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை கண்டிப்பா பார்த்துட்டு வெரிஃபை பண்றேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. அண்ட் இதை வந்து என்னை ஆப்டிமைஸ் சொல்யூஷன்ல அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 2 அரே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அரே 2ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அரே 1ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்படி இல்லை, ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் கூட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிட போறோம். அண்ட் பேசிக்கா இது என்னன்னா நம்மளுடைய அந்த அரே வந்து சப்செட்டா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அரே 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஒரு 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அரே 2ல ஒரு 3 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரே 2ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து அரே 1லயுமே இருக்கு. ஸோ 2 இருக்கு, 4 இருக்கு அண்ட் 5ம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒருவேளை ஒரு எலமெண்ட் மட்டும் கூட இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்ங்கிறது ரிட்டர்ன் ஆயிடணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 5 வந்து இருக்கு, இங்க வந்து இல்லை இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இதை வந்து நிறைய அப்ரோச்ல வந்து சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஹேஷ் செட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ஹேஷ் செட் வந்து யூஸ் பண்ணிட்டு அரே 1ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் அந்த செட்ல வந்து ஆட் பண்ணிட்டோம்னா, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுடைய அந்த அரே 2வ டிராவல்ஸ் பண்ணி அதுல இருக்கிற நம்பர் ஃபுல்லா இந்த செட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை ஒரு எலமெண்ட் மட்டும் இல்லைன்னா கூட அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்படி எல்லா எலமெண்ட்டும் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபால் லூப் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறத பண்ணிடலாம். ஸோ ஹேஷ்டாக்ல பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோட் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். பட் ஆனா இது வந்து ஒரு ஆப்டிமைஸான ஒரு அப்ரோச் வந்து கிடையாது. ஏன்னா நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஆகும். ஏன்னா இந்த செட்ல வந்து நம்ம அரே 1 வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஆகும். அண்ட் நம்மளுடைய அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த இடத்துல ஆர்டர் ஆஃப் n தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து அரே 1 டிராவல்ஸ் பண்றோம் அண்ட் அரே 2வையும் ஒன்ஸ் தான் நம்ம வந்து டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்து இன்னுமே ஆப்டிமைஸா பண்ணலாம்னா 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அதனுடைய ஆப்டிமைஸ் லெவல் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1 ஆக்கிடலாம். அதாவது நம்ம வந்து தனியா எக்ஸ்பிளிசிட்டா எந்த ஸ்பேஸ்மே வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதுவுமே வந்து ஆர்டர் ஆஃப் nல வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும். பட் அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் உங்களுக்கு பைனரி சர்ச் வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த ப்ரோக்ராமை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இப்போ நம்மளுடைய அந்த எக்ஸாம்பிள் 1 வந்து எடுத்தோம் அப்படின்னா அரே 2ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வந்து அரே 1லயுமே இருக்கு. அண்ட் இதை எப்படி நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? அதாவது 2 பாயிண்டர் வந்து வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்டர் என்னன்னா, இந்த அரே 1ஓட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணியிருக்க போகுது. அதாவது சிம்பிளா நம்ம வந்து i = 0 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி நம்ம வந்து அரே 2ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டருக்கு j அப்படிங்கிறத அந்த பாயிண்டரோட நேமா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 எலிமெண்ட்டும் சேமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த i பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற எலிமெண்ட் வந்து ஜேயோட அந்த எலிமெண்ட்டுக்கு சேமா வந்து இல்ல. ஸோ சேமா இல்ல அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது i வந்து லெஸ் தென் ஜேவா அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். ஸோ அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் போக போக சொல்றேன். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு 2 எலிமெண்ட்டும் சேமா இல்லையா? ஸோ நம்ம வந்து ஐய வந்து பிளஸ் பிளஸ் பண்ணிக்க போறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐயையும் ஜேவையும் செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே நமக்கு வந்து சேமா இருக்கு. ஸோ சேமா இருந்துச்சு அப்படின்னா 2 பாயிண்டரையுமே நம்ம வந்து பிளஸ் பிளஸ் பண்ண போறோம். i பிளஸ் பிளஸ் அண்ட் ஜே பிளஸ் பிளஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ எந்த பாயிண்ட் பண்ணியிருக்கோம்? இதுல 3ங்கிறத பாயிண்ட் பண்ண போகுது அண்ட் இதுல 4ங்கிறத பாயிண்ட் பண்ண போகுது. அண்ட் அகைன் நம்ம வந்து இந்த 2 எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். அஃப்கோர்ஸ் இது வந்து 3 அண்ட் 4 நம்மளுக்கு வந்து சேமா இல்ல. ஸோ சேமா இல்ல அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து பார்க்கணும். லைக் i வந்து ஜேவோட லெஸ்டனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை லெஸ்டனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஐய வந்து பிளஸ் பிளஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம வந்து இந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ 2 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து செக் பண்ணும்போது ஐயும் ஜேவும் ஈக்குவல் டுவா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து ஐ அண்ட் ஜேவை
2யுமே நம்ம வந்து பிளஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து லாஸ்ட் அந்த எலிமெண்ட் வந்துருச்சு அண்ட் இதுவுமே நம்மளுக்கு வந்து ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிரும். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். அதாவது இதுலயே நம்மளுக்கு நிறைய எட்ஜ் கேஸஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் 2ல நம்மளுக்கு வந்து 5 தாண்டியுமே ஒரு வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 9, 11 இருக்கு. அண்ட் அரே 2ல நம்மளுக்கு 7ங்கிறது இருக்கு. ஸோ இந்த கேஸ்லயும் நம்மளுக்கு வந்து இந்த 2மே ட்ரூவா இருக்கிறனால 2 பாயிண்டரும் வந்து பிளஸ் ஆகப்போகுது. ஸோ பிளஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐங்கிற வேல்யூ வந்து அதாவது ஐல உள்ள அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஜேல இருக்கிற எலிமெண்டோட கிரேட்டர் தானா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து டைரக்டாவே இது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா 2 அரேயுமே நம்மளுக்கு வந்து சார்ட்டடா இருக்கு. ஏன்னா 2 அரேயுமே நம்மளுக்கு வந்து சார்ட்டடா இருக்கு. ஆனா நம்மளுக்கு அரே 1ல இப்பவே வந்து 9 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் வந்து வந்துருச்சு. அரே 2ல நம்மளுக்கு வந்து 6 வந்து இருக்கு. ஸோ இங்க நம்மளுக்கு என்னன்னா இந்த 5க்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த 6ங்கிற எலிமெண்டே இல்ல. டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து 9ங்கிறது ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும் அரே 1ல எல்லாமே சார்ட்டடா இருக்கிறதுனால இந்த 9க்கு அப்புறம் நம்மளுக்கு 6 வரக்கு பாசிபிலிட்டியே இல்ல. ஸோ எப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஐங்கிறது ஜேவோட கிரேட்டர் தென் ஐ இருக்கோ, அந்த இடத்துல நம்ம வந்து டைரக்ட்டாவே ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத குடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி கேஸ்ல நம்மளுக்கு வந்து இந்த 2ங்கிறது இல்ல. டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிறது இருந்தாலும், நம்மளுக்கு வந்து இங்க வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். லைக் இந்த 2வ தாண்டி இந்த அரே 1ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து போயிருச்சு. அப்ப 2ங்கிறது இருக்க போறதில்ல. அதாவது ஐயோட எலிமெண்ட் வந்து ஜேயோட கிரேட்டர் தென் ஆயிருச்சு அப்படின்னாலே நம்ம அந்த இடத்திலேயே ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்ட வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் எட்ஜ் கேஸ் அண்ட் இத தாண்டி இன்னொன்னு எட்ஜ் கேஸ் வந்து இருக்கு. அத வந்து நம்ம கோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கடைசியில சொல்றேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் அது எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எரரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்ப நம்ம வந்து இப்ப பார்த்த அந்த லாஜிக் வரைக்கும் கோட் பண்ணி காமிச்சலாம். நான் வந்து கோட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுல உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த கோடிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிரும். ஸோ நான் வந்து இங்க ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்செட் செக் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுல நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அரேவை வந்து நான் இங்க இன்ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2 அரேயுமே நான் வந்து இங்க இன்ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் நம்ம எப்பயுமே பண்ற மாதிரி ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் மெத்தட்ல இந்த அரேஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வீடியோஸ் நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல் படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளால ஒரு மெத்தட கிரியேட் பண்ணோம்னா இத வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மெத்தடுக்கு நான் வந்து பூலியன் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மெத்தடோட நேம் வந்து நான் ஃபைண்ட் சப்செட் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடோட நேமையும் வந்து குடுத்துக்கிறேன். அண்ட் இந்த மெத்தட்ல நம்ம வந்து அந்த அரே 1 அண்ட் அரே 2 வந்து வாங்கிடலாம். ஸோ இதுல நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த பாயிண்டர வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர் வந்து எடுக்க போறோம். அண்ட் ஜே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு பாயிண்டர் வந்து எடுக்க போறோம். 2மே வந்து 0வா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 பாயிண்டருமே அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இதுல நம்ம வந்து ஒரு ஒயில் லூப் வந்து எழுத போறோம். இந்த ஒயில் லூப்ப வச்சு தான் நம்ம வந்து இந்த அரேவ ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நம்ம கண்டிஷன் போடுறதுக்கு ஐ வந்து லெஸ் தென் அரேயோட அந்த லென்த்தா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரன் ஆக போகுது. ஏன்னா அரேங்கிறது 0த் எலிமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ணும். எப்ப நம்மளுக்கு வந்து இந்த 5த் எலிமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு அண்ட் ஐ வந்து கிரேட்டர் தென் ஆகுதோ அப்ப நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங் இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இதோடயே அந்த ஒயில் லூப் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதனால நம்மளுக்கு வந்து அந்த அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அரேயோட சைஸ் வந்து 5 இருக்கு. ஆனா செகண்ட் அரேயோட சைஸ் வந்து நம்மளுக்கு 3 தான் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து அந்த ஜே அப்படிங்கிற அந்த பாயிண்டரையும் வச்சு இந்த அரே 2வோட லென்த்தையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாம ஒயில் லூப் வந்து யூஸ் பண்றோம். 2 கண்டிஷனையும் செக் பண்றதுக்காக. ஸோ ஜே இஸ் லெஸ் தென் அரே 2 டாட் லென்த் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா 2 எலமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நான் வந்து அரே 1ல இருக்கக்கூடிய அந்த ஐ அப்படிங்கிற அந்த பாயிண்டரை வச்சுட்டு அரே 2ல இருக்கக்கூடிய ஜே அப்படிங்கிற அந்த பாயிண்டரை வச்சுட்டு அந்த எலமெண்ட்ஸ் வந்து செக் பண்ண போறேன். ஒருவேளை 2 எலமெண்ட்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஐயையும் பிளஸ் பண்ணணும் அண்ட் ஜேவையும் பிளஸ் பண்ணணும். இப்போ ஒருவேளை ஐ பாயிண்டரோட எலமெண்ட் வந்து லெஸ் தென் அந்த ஜே பாயிண்டரோட எலமெண்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 இங்க வந்து 2 இருக்கு இல்லையா?
ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம வந்து ஐய மட்டும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு எல்ஸ் இஃப் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இதுல நான் வந்து அரே ஆஃப் அந்த ஐ இஸ் லெஸ் தென் அந்த அரே 2 ஆஃப் J1 சொல்லி நம்ம வந்து செக் பண்ண போறோம். ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஐ மட்டும் ப்ளஸ் ப்ளஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம வந்து எல்ஸ்ல என்ன போடணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத டைரக்டா வந்து கொடுத்துடணும். ஏன் இங்க வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்ங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது நம்மளுக்கு வந்து இங்கனக்குள்ள இந்த 2வே இல்ல அப்படின்னா 2 எலிமெண்ட்டும் இங்க வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது i வந்து இந்த எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் j வந்து இந்த எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா நம்மளுக்கு i வந்து j ஓட கிரேட்டர் தென் ஆயிருச்சு. ஸோ i வந்து எப்போ j ஓட கிரேட்டர் தென் இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த 2வே வராது. ஏன்னா 2மே சார்ட்டட் எலிமெண்ட்னால நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 2 வந்து வரப்போறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு 3ங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா அங்கேயே நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத குடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி லெஸ் தெனும் செக் பண்ணிட்டோம் அண்ட் ஈக்குவல் டு செக் பண்ணிட்டோம். ஸோ எல்ஸ்ல நம்மளுக்கு வந்து என்ன வரப்போகுது? i வந்து கிரேட்டர் தென் j. அதாவது அந்த ஐல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜேவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எல்ஸ்ல வரும். அண்ட் எல்ஸ் வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறத குடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல அந்த எலிமெண்ட்டையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ஒயில் லூப் எல்லாமே ரன் ஆகி முடிச்சோனே நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து ஃபால்ஸ் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அண்ட் நம்ம ரன் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிடலாம். அண்ட் இந்த 2 அரேயுமே நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் நம்ம வந்து நிறைய எட்ஜ் கேஸஸ்லாம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து இங்கே இந்த 4 வந்து இல்லாமல் கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த அவுட்புட் ஒன்று வரணும். அண்ட் அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அண்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு எட்ஜ் கேஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து எந்த எட்ஜ் கேஸ் அப்படின்னா இப்போ ஒருவேளை இங்க நான் வந்து இந்த 4 வச்சுட்டு நான் வந்து 5 வந்து இல்லாம பண்ணிடுறேன். ஸோ 5 வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த அவுட்புட் வருது. பட் ஆனா இங்க நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 5 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் வந்து இந்த அரே ஒன்லயே இல்ல. ஸோ இது எதனால நம்மளுக்கு வந்து ட்ரூ வந்து குடுக்குதுன்னா, நான் குடுத்த இன்புட் வந்து இதுதான 1, 2, 3, 4 வந்து குடுத்திருந்தேன். அண்ட் 2, 4, 5ன்னு குடுத்திருந்தேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் ட்ரூங்கிறது வந்துருச்சு. ஏன் அது வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த 2 எலிமெண்ட் வந்து செக் பண்ணும். ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து செக் பண்ணிட்டே வரும். அண்ட் அட் லாஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த 4 வந்து செக் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 எலிமெண்ட்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஐயையும் ஜேவையும் பிளஸ் பிளஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஐ வந்து 4 அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணும். அண்ட் j வந்து 2 அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணும். ஆனா நம்மளுக்கு அந்த ஒயில் லூப்ல அது வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து என்ன கண்டிஷன் வச்சிருக்கோம்? i வந்து லெஸ் தென் அரேயோட லென்த்தா இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுடைய அரேயோட லென்த் வந்து 4 அண்ட் i வந்து நம்மளுக்கு 4 ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த ஒயில் வந்து டெர்மினேட் ஆகி ரிட்டர்ன் ட்ரூங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அண்ட் ஆக்சுவலா நம்மளுக்கு இந்த 5 அப்படிங்கிற எலிமெண்ட்டை நம்ம வந்து செக்கே பண்ணல. ஸோ இதை எப்படி நம்ம வந்து கரெக்டான அவுட்புட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இங்க ரிட்டர்ன் ட்ரூ அப்படிங்கிறத கொடுக்குறோம் இல்லையா? அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். அதாவது நம்மளுடைய அந்த ஜே இருக்கு இல்லையா? ஜே வந்து அரே 2 உடைய லென்த்தா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்றோம் அப்படின்னா இப்ப நம்மளுடைய அந்த ஜே அண்ட் ஐ வந்து கடைசி வரைக்கும் ரன் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் செக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜேயோட வேல்யூ வந்து பிளஸ் பிளஸ் ஆகும் இல்லையா? ஸோ ஜேயோட வேல்யூ வந்து 3 இருக்கும். அண்ட் இந்த அரே 2ஓட லென்த்துமே நம்மளுக்கு வந்து 3 தான் இருக்குது. ஸோ அந்த கேஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ட்ரூங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா இப்போ நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ல இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் ஆகல. அதாவது இந்த 5 வந்து எந்த எலிமெண்டோடயும் ஈக்குவல் ஆகல. இந்த அரே 1ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட ஈக்குவல் ஆகல. ஸோ இந்த கேஸ்ல நம்மளுக்கு அந்த ஜே வந்து பிளஸ் பிளஸ் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் ஆனாதானே அந்த ஜே வந்து பிளஸ் பிளஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஜே வந்து பிளஸ் பிளஸ் ஆகாது. அண்ட் அந்த ஜேயோட வேல்யூ வந்து 2 தான் இருக்கும். பட் நம்மளுடைய அந்த அரே 2ஓட சைஸ் வந்து 3 இருக்கு. ஸோ நம்மளுடைய ஜே வந்து அரே 2ஓட சைஸா இல்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்ங்கிறத கொடுத்துடணும். ஸோ நம்ம வந்து எப்ப இந்த ஜேயும் லென்த்தும் ஈக்குவலா இருக்கோ அப்ப மட்டும் தான் ரிட்டர்ன் ட்ரூவை கொடுக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல நம்மளுடைய அந்த ஐடி வந்து ஒரு சஜஷன் வந்து கொடுக்குது.
அதாவது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ட நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படின்னா நம்ம வந்து ஒன் லைன்லயே இத வந்து குடுத்துடலாம். அதாவது ரிட்டர்ன் j ஈக்குவல் டூ அரேயோட லென்த். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவேளை இது 2ம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஒருவேளை இந்த 2மே வந்து நாட் ஈக்குவலா இருக்குன்னா, ஃபால்ஸ்ங்கிறது இங்கனக்குள்ள வரும் இல்லையா? ஸோ அதையே நம்ம டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சஜஷன் வந்து நம்மளுடைய அந்த ஐடி வந்து குடுத்துச்சு. ஸோ அத வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டெல் யூஸ் பண்ணா இது ஒரு பெனிஃபிட். நம்மளுக்கு வந்து கீப் ஆன் சஜஷன்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அதுலயுமே நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய அந்த புரோகிராம் வந்து இவ்வளோதான். அண்ட் இதுதான் வந்து ஒரு 2 பாயிண்டர் வச்சு பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த இன்புட்க்கு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த கரெக்ட்டான அவுட்புட் வந்து வந்துரும். ஸோ நம்ம வந்து எப்போ ஒரு ஆப்டிமைஸ் வந்து பண்ணாலுமே, எல்லா டெஸ்ட் கேஸ்களுக்கும் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீப் ஆன் அத செக் பண்ணக்கப்புறம் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய அந்த கோட வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த டெஸ்ட் கேஸ் வந்து கண்டுபிடிக்க முடியலனாலும், நோ ப்ராப்ளம். ஜோஹோ வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்களாவே டெஸ்ட் கேஸ் வந்து சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அந்த எரர வந்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து இருக்கணும். ஜோஹோல இப்போ ரீசென்ட்டா கேட்ட ஃபைண்ட் யூனிக் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு புரோகிராமிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அரே வந்து குடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 42524 அப்படிங்கிற ஒரு அரே வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ட்வைஸ் ரிப்பீட் ஆகப்போது. 1 எலிமெண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து 1 டைம் வந்து ரிப்பீட் ஆகப்போது. இந்த அரேவே நீங்க எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து 2ங்கிறது 2 டைம்ஸ் இருக்கு. 4ங்கிறது 2 டைம்ஸ் இருக்கு. பட் 5 மட்டும் நம்மளுக்கு 1 டைம் மட்டும் தான் இருக்கு. அண்ட் எந்த எலிமெண்ட் நம்மளுக்கு வந்து 1 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கோ, அத மட்டும் நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ்ல நம்மளுடைய அவுட்புட் வந்து 5. ஸோ இதுதான் இந்த புரோகிராம். அண்ட் இந்த புரோகிராம நம்மளால நெறைய அப்ரோச்ல பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து நம்மளுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். அதாவது ஃபார் லூப்க்குள்ள இன்னொன்னு ஃபார் லூப் போட்டு, அதனுடைய கவுண்ட்ஸ வந்து கவுண்ட் பண்றது. எந்த கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 1 இருக்கோ, எது வந்து யூனிக் எலிமெண்டா இருக்கோ, அத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இதனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் அப்ரோச்சா இருக்காது. அண்ட் நம்ம வந்து இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம் பை யூசிங் தி ஹாஷ் மேப். ஸோ ஹாஷ் மேப் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு எலிமெண்ட்ஸோடைய கவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எத்தனை டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஹாஷ் மேப் யூஸ் பண்றதுனால இதனுடைய டைம் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் n ஆயிரும். பட் ஆனா இதுல நம்ம ஹாஷ் மேப் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதனுடைய ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் nங்கிறது வரும். அண்ட் இதுவுமே வந்து ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு அப்ரோச் வந்து கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் nல பண்ண போறோம். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1. அதாவது எந்த விதமான ஸ்பேஸ்மே யூஸ் பண்ணாம ஒரே டிராவல்ஸ்ல இந்த அவுட்புட் நம்ம வந்து கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, எக்ஸ்ஆர்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ எக்ஸ்ஆர்ங்கிறது நம்ம வந்து காலேஜ் டேஸ்ல படிச்சிருப்போம். சில பேர் வந்து ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ஆர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, 2 நம்பர் வந்து சேமா இருந்தா நம்மளுக்கு 0ங்கிறது அவுட்புட் வரும். 2 நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 2மே வந்து டிஃப்ரெண்டா இருந்தா 1 அண்ட் 0வா இருந்தா, இல்ல 0 அண்ட் 1ஆ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 1ங்கிற ரிசல்ட் ஆகும். இல்லன்னா நம்மளுக்கு வந்து 0, 0ங்கிறது ரிசல்ட்டா வந்துரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு பைனரி ஆப்பரேட்டர்ல இருக்கிற எஸ்ஆர். அண்ட் இதுலயே இன்னொன்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ வந்து நம்மளுடைய ஏங்கிற ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து இருக்குன்னா, 5 வந்து 0வோட எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 5ங்கிறது அவுட்புட் ஆக போகுது. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, 5 5ஆலேயே எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நம்மளுக்கு 0ங்கிறது அவுட்புட் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அண்ட் இதை எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, நான் வந்து ஒரு ரஃப்பா ஒரு டேபுலர் காலம் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நம்மளுடைய அந்த அவுட்புட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சேம் அரே 42524 அப்படிங்கிற அந்த சேம் அரேவே வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத இன்சுலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அரேவை ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி எக்ஸ்ஆர் பண்ணிக்கிட்டே வர போறோம் இந்த ரிசல்ட்டோட. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 4ங்கிறது இருக்கா? ஸோ 4 வந்து நம்ம 0வால, அதாவது ரிசல்ட்டோட இந்த 4 வந்து நம்ம எக்ஸ்ஆர் பண்ணோம்னா, யூசுவலா வந்து எக்ஸ்ஆர் பண்ணும்போது லைக் பென் அண்ட் பேப்பர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை பைனரியா மாத்துவோம். 0க்கு அதை வந்து பைனரியா மாத்துவோம். அண்ட் 4ங்கிறத நம்ம வந்து பைனரியா மாத்துவோம். 100 வரும். அண்ட் இதை நம்ம ரெண்டுமே எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நம்மளுக்கு 4ங்கிறது அவுட்புட் ஆகும். ஸோ நீங்க வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னாலும் இதை வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த 0 எக்ஸ்ஆர் ஏ அப்படிங்கிறது ஏவா தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதுவுமே ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரிசல்ட்டோட அடுத்த எலிமெண்ட்டை நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ணணும்.
ஸோ 4 XOR 2 அப்படிங்கிறத நம்ம பண்ணோம்னா அகைன் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110ங்கிற அந்த அவுட்புட் வந்து வரும். அது என்னன்னா இப்போ நம்மளுடைய அந்த பைனரியை நம்ம அகைன் டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 6 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து நம்மளுடைய ரிசல்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒன் பை ஒன்னா எல்லா எலமெண்ட்டையும் நீங்க வந்து எக்ஸ்ஆர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து 5ஆ இருக்கும். ஸோ 5ங்கிறது தான் நம்மளுக்கு அந்த ஒன் டைம்ஸ் அக்கர்ஸ் ஆன அந்த நம்பர். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த ரிசல்ட்டும் கூட. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து எப்படி இதனுடைய அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆயிருக்கும். பேசிக்கா நம்மளுடைய அந்த 2 இது நான் காமிச்சேன் இல்லையா, இங்கனக்குள்ள ஏனா நம்மளுக்கு வந்து 0ங்கிறது வரப்போகுது. அதே மாதிரி ஏ எக்ஸ்ஆர் 0னா நம்மளுக்கு வந்து ஏங்கிறது வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 அதனால நம்மளுக்கு வந்து 0ன்னு ஆயிரும். அண்ட் 2 அதனால நம்மளுக்கு வந்து 0ன்னு ஆயிரும். ஸோ 0வையும் 5வையும் எக்ஸ்ஆர் பண்ணும்போது நம்மளுக்கு 5ங்கிற அந்த ரிசல்ட் வந்து வந்துருது. ஸோ இப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் என்னங்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட நம்மளால இந்த ப்ரோக்ராம் கூடிய சொல்யூஷன் வந்து கொண்டு வர முடியும். ஸோ நான் சொன்ன இந்த லாஜிக்கை நம்ம வந்து கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு யூனிக் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் நம்மளுடைய அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து எழுதலாம். ஸோ அவங்க கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நம்ம வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இப்போ நம்ம பார்த்தா அதே எக்ஸாம்பிளே இங்கே நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நம்ம எப்பயும் போல ஒரு ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ணி அண்ட் இந்த அரேவை பாஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ எதனால நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை தனியாக கிரியேட் பண்ணுறேன்னா அப்போதான் நம்மளுக்கு வந்து இது ஒரு ரீயூசபிலிட்டி பிரின்சிபலாக இருக்கும். அப்போதான் இந்த மெத்தடை நம்மளால நிறைய டைம்ஸ் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸும் கூட. அண்ட் இதில் என்ன ரிட்டர்ன் ஆகும்னா நம்மளுக்கு வந்து இன்டீஜர் தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து சிங்கிள் வேல்யூவை தான் எது வந்து 1 டிஜிட்டாக இருக்கோ அதை தானே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் டைப்பை போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் ஃபைண்ட் யூனிக் எலமெண்ட் அப்படிங்கிற அந்த நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் நம்மளுடைய அந்த அரேவை பாஸ் பண்ணதை இங்கே வந்து வாங்கிடலாம் ஒரு பேராமீட்டரில். அண்ட் இப்போ நம்ம இந்த அரேவை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து எழுதிக்கிறேன். int n array அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ஆர் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறதுல ஈக்குவல் டு 0ங்கிறத வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரிசல்ட்ல தான் நம்ம வந்து ஃபுல்லா எக்ஸ்ஆர் பண்ண போறோம். ஸோ ரிசல்ட் எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு அந்த n அப்படிங்கிற அந்த எலமெண்ட். அண்ட் இப்போ நம்மளுடைய அந்த ரிசல்ட்டை வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் இவ்வளவுதான் நம்மளுடைய கோட். ரொம்பவே சிம்பிளா தான் இருக்க போகுது. ஆனா உங்களுக்கு அந்த லாஜிக் வந்து கிளியரா புரிஞ்சிருந்தாதான் இந்த கோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம வந்து கால் பண்ணி இந்த அரேவை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி 5 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்தலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 5 அப்படிங்கிற அந்த அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் எப்பயும் போல நம்ம வந்து நிறைய HKS எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதையுமே இங்கே வந்து பண்ணி பார்க்கலாம். லைக் நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு -2 வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த 5க்கு பதிலாக நம்ம வந்து 0ங்கிற அந்த டிஜிட் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு வந்து 0 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்புட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த கோட் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கோட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் அதனுடைய இன்புட் வந்து கொடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் 0 to n டிஸ்டிங்க்ட் நம்பர். அதாவது நமக்கு வந்து ஒரு அரே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல 0லேருந்து n வரைக்கும் சம் நம்பர்ஸ் இருக்கும். அதில் நமக்கு வந்து எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இதுக்கு அவங்க வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரே வந்துட்டு 0 to n வரைக்கும் தான் இருக்கும். லைக் 0லேருந்து ஆரம்பிக்கணும் அண்ட் n வரைக்கும் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா எந்த எலமெண்ட்டுமே வந்து ரிப்பீட் ஆகாது. லைக் டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து இருக்காது. அதுதான் அவங்க வந்து டிஸ்டிங்க்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் வந்து மிஸ்ஸிங் இருக்கும். லைக் 0லேருந்து n வரைக்கும் ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாம இருக்காது. கண்டிப்பா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு. அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன்னா இன்னுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா புரிஞ்சிடும். லைக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் 301ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கு. இதுல நம்மளோட மிஸ்ஸிங் எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 தான். ஏன்னா இது வந்து 0லேருந்து 3ங்கிறது தான் இந்த இடத்துல n. ஸோ 0லேருந்து 3ங்கிற வரைக்கும் இருக்கு. அதுல இருந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து 2. ஸோ இந்த 2வை வந்து நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணணும். சிமிலர்லி இப்போ நமக்கு வந்து ஒருவேளை 1 2 3 0 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கலாம் லைக் 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கு, எல்லா நம்பருமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இல்லை. நம்மளோட அவுட்புட் வந்து 4ங்கிற ரிட்டர்ன் ஆகும். ஏன் 4ங்கிற ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா 0லேருந்து n வரைக்கும் ஒரு அரேல இருக்கும். கண்டிப்பா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த என்னங்கிறது 4. அதாவது 0லேருந்து 4 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்கு.
அதுல அந்த 4 தான் நமக்கு வந்து மிஸ்ஸிங் எலிமெண்ட். ஸோ நம்ம வந்து 4 வந்து பிரிண்ட் பண்றோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்ப நமக்கு 1 அண்ட் 2 மட்டும் தான் இருக்கு. லைக் 0வே இல்ல அப்படின்னா, நமக்கு வந்து 0லேருந்து 2 வரைக்கும் இந்த அரே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 0 தான் நம்மளோட மிஸ்ஸிங் எலிமெண்ட். ஸோ நம்மளோட அவுட்புட்ல வந்து 0வ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணணும். நெறைய பேருக்கு இந்த இன்புட் சொல்லும்போதே உங்களுக்கு தோணியிருக்கும். லைக் இத நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டோம்னா, அதுலேருந்து நம்ம ஈஸியா மிஸ்ஸிங் எலிமெண்ட் எதுவோ அத வந்து கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஆனா இத வந்து ஆர்டர் ஆஃப் 1ல பண்ணணும். இப்ப நம்ம சார்ட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்ம மெர்ஜ் சார்ட், இல்ல குயிக் சார்ட், இல்ல டிஃபால்ட் சார்ட்டிங் அல்காரிதமே யூஸ் பண்ணாலும், அது வந்து ஆர்டர் ஆஃப் n log n ஆயிரும். ஸோ இத நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும். ஸோ அதனுடைய அப்ரோச் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படியெல்லாம் கோட் பண்ணா அவங்கள ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் நம்மளோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 301 வந்து நம்மளோட இன்புட்டா எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து 2ங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுவும் ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும். ஸோ இத எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, 0, 1, 2, 3 இதுதான் நமக்கு வந்து ஆக்சுவல் நம்பரா இருந்திருக்கணும். ஆனா அவங்க குடுத்தது வந்து 2வ மிஸ் பண்ணிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது 2யுமே வந்து ஆட் பண்ணி பார்க்க போறோம். லைக் இதனுடைய டோட்டல் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப நமக்கு குடுத்திருக்க இன்புட்டோட டோட்டல் வந்து 4. அண்ட் நம்ம வந்து இதுதான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து வச்சிருக்கோம்ல, அதனுடைய இன்புட் வந்து 6. அத 2யும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அண்ட் இந்த லாஜிக் வந்து எந்த இன்புட் கேட்டாலும் அவங்க குடுத்திருக்க கண்டிஷன்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா வந்து அப்ளை ஆகுது. ஸோ இத எப்படி நம்ம வந்து லாஜிக்க கோடா மாத்துறதுன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து டோட்டல்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலா நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலே நம்மளோட அந்த அவுட்புட் வந்து வந்துருது. அண்ட் இன்புட்டோடைய டோட்டல் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு அரேவ ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி அதோட நம்பர்ஸ ஃபுல்லா ஆட் பண்ணா நமக்கு வந்து வந்துரும். ஆனா இந்த ஆக்சுவல் நம்பர் நம்ம வந்து இதுதான் வரணும்னு சொல்லி வச்சிருக்கோம்ல, அதுக்குரிய டோட்டல் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் வந்து யூஸ் பண்ண போறோம். லைக் நம்ம வந்து யார இதுக்கு ஹெல்ப்க்கு கூப்பிட போறோம் அப்படின்னா, சார்ல்ஸ் ஃப்ரைட்ரிச் காக்ஸ். இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா, நமக்கு வந்து இன்புட் இருக்கு. அதனுடைய லென்த் வந்து தெரியும். லைக் அரே டாட் லென்த்ன்னு போட்டா அதனுடைய இன்புட் வந்து அதனுடைய லென்த் வந்து தெரிஞ்சிரும். அத வச்சு நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். லைக் சம் ஆஃப் ஆல் தி இன்டிஜர் ஃப்ரம் 1 to n. அதாவது நம்ம ஒரு காலத்துல பிரைமரி லெவல் ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா. அதாவது 1லேருந்து nங்கிற அந்த நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து n into n plus 1/2. ஸோ இந்த ஃபார்முலாவ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட அந்த ஆக்சுவல் நம்பர் 0, 1, 2, 3 அதனுடைய அ டோட்டல் சம் வந்து நமக்கு கிடைச்சிரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் லைக் 1, 2, 3 அப்போ 3ய வந்து nல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து 6ங்கிறது கிடைச்சிரும். ஸோ இப்ப 6ங்கிறது கிடைச்சிருச்சு. அண்ட் தென் நம்மளோட அந்த இன்புட்ட ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா, நமக்கு வந்து 4 கிடைச்சிரும். ஸோ அதையும் இந்த 6ஐயும் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது, நம்மளோட அவுட்புட் 2ங்கிறது நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஜிக். இத நம்ம கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இதுல நான் வந்து ஒரு ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க குடுத்த இன்புட் வந்து இதுதான். நம்மளோட லாஜிக்கும் இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாதிரி எப்பயுமே நீங்க கோட் பண்ணா ஒரு ஃபங்ஷன்ல எழுதுங்க. அது வந்து உங்களோட கோட வந்து ரீயூசபிலிட்டிய ரொம்பவே இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்க கோட வந்து ஜோகோ டீம்ஸ் வெரிஃபை பண்ண வந்தாங்கன்னா, அவங்களுக்கும் உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்மளோட வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா, நான் இத எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனுடைய டேட்டா டைப் வந்து இன்ட்ங்கிறத குடுக்குறோம். ஏன்னா நம்மளோட அந்த இன்டிஜர் நம்பர் தான் நமக்கு வந்து எது மிஸ்ஸிங்கோ அத வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இன்ட் வந்து நான் குடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர். அண்ட் இதுல நம்மளோட அந்த அரேவ வந்து பாஸ் பண்ண போறோம். இன்ட் அரேங்கிற பேர் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த லென்த்த வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். அரேனுடைய லென்த். அண்ட் தென் நம்ம வந்து அந்த சார்ல்ஸ் ஃப்ரைட்ரிச்சோட ஃபார்முலா இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு லென்த் இன்டு லென்த் பிளஸ் 1/2. ஸோ இதுல நமக்கு டோட்டல் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அரேவை டிராவல்ஸ் பண்ணி அதனுடைய டோட்டல் எடுத்து இந்த டோட்டலை வந்து மைனஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து போட்டுக்கிறேன். அரேல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த நம்பர்லாம் வந்துடும். அதை வந்து இப்போ நம்ம இதுல இருக்கிற எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணி அந்த டோட்டலோட மைனஸ் பண்றது ஒண்ணுதான். இப்போ நம்ம கிடைச்சிருக்க அந்த டோட்டலை இந்த நம்பரோட மைனஸ் பண்றது ஒண்ணுதான் இல்லையா. எல்லாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1
130 இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா 4ங்கிறது வரும். இத வந்து நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்றதுக்கு பதிலா இருக்கிற டோட்டல்ல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 2ம் 1 தானே. சோ நான் வந்து டோட்டல் மைனஸ் ஈக்குவல் டு நம்மங்கிறத போட்டுக்கிறேன். அதாவது டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் நம். இப்போ நம்மளோட அந்த டோட்டலை வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கிடைச்சிரும். ஸோ இங்க வந்து நம்ம அதை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அரேவை வந்து பாஸ் பண்ணிடும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து நம்ம கிடைச்சிரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த 2ங்கிற அந்த அவுட்புட் வந்துருச்சு. அண்ட் இதுல அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கேட்டாங்களோ அதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தலாம். லைக் நமக்கு வந்து இப்போ ஒரு எலமெண்ட்டும் இல்ல. அதாவது அரேல வந்து எம்ப்டி எலமெண்ட்டா இருக்கு அப்படின்னா நம்ம லென்த் வந்து கண்டுபிடிச்சுக்கோ இல்லையா, அது வந்து 0வா இருந்துச்சுன்னா 0வே முன்னாடி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எதனால டோட்டல் தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபாலோக்குள்ள போயிட்டு அது வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு பதிலா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுடைய அந்த லென்த் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து நம்ம ரிட்டர்ன் 0 வந்து போட்டுருவோம். ஏன்னா அரே வந்து எம்டி எலமெண்டா இருந்தா அதுல மிஸ்ஸிங் எலமெண்டே 0 தான். 0 தான் இல்லாம இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டா அதோடைய ரிட்டர்ன் வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த கேஸ்ல நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டா வந்துருச்சு. அண்ட் அடுத்த அரேல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 0வே இல்லாத ஒரு நம்பர் வந்து கொடுக்க போறேன். லைக் 1,2 வந்து நான் கொடுக்குறேன். அதை இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 0ங்கிறது அவுட்புட் வரணும். ஸோ நம்மளுக்கு இந்த கேஸ்ல 0ங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. அண்ட் இந்த மாதிரி நீங்க நிறைய இன்புட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லாஜிக் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அன் அரே. அதாவது ஒரு அரேல நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுல செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் காலங்காலமா கேட்கறது தான். ஆனா இந்த வாட்டி ஜோஹோல இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்டா நம்ம வந்து சொல்யூஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு எட்ஜ் கேசஸ்லாம் கொடுத்தாங்க. லைக் இந்த மாதிரி இன்புட்டுக்கு நீங்க வந்து எந்த மாதிரி அவுட்புட் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோல அதோட சேர்த்து அவங்க நம்மள்ட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து எந்த மாதிரியெல்லாம் கோடிங் பண்ணா அவங்கள வந்து நம்ம ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லா டிப்ஸையும் நான் வந்து சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ ஒரு அரேல ஒரு எலமெண்ட் இல்லைன்னா அரேல வந்து எம்டி எலமெண்ட்ஸ் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா அரேல வந்து ஒரு எலமெண்ட்ஸ் இருந்துட்டா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இருக்கிறதே ஒரு எலமெண்ட் தான். அதனால நம்ம வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அரேல எல்லா எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு 5 5 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து 5 தான் ரிட்டர்ன் பண்ணணும் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்டா. இதுல வந்து ஒரு லார்ஜஸ்ட் எலமெண்ட் தான் இருக்கு. செகண்ட்ங்கிற லார்ஜஸ்ட் எலமெண்டே இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 5 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ 2 எலமெண்ட் மட்டும் நமக்கு வந்து ஈக்குவலா இருக்கு 5 and 5. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு சின்ன எலமெண்ட் இருக்கு லைக் 4 வந்து இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்த 4 தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதை தாண்டி எட்ஜ் கேசஸும் நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு கோடிங் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அவங்க கொஸ்டின்ல கேட்ட அரே வந்துட்டு இதுதான். இதுக்கு நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மூலமா சால்வ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போறேன். அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக போக நான் சொல்றேன். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிரைவேட்ல கிரியேட் பண்றேன். ஆக்சஸ் மாடிஃபைலாம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. அண்ட் பிரைவேட்ல இப்போ ஸ்டாட்டிக்ல இன்டீஜர் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ அதை வந்து நான் இன்டீஜரை வந்து ரிட்டர்ன் டைப்பாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பேர் வைக்கிறேன்னா ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் TLEMENT. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணணும், இங்கே டி. இதில் நம்ம வந்து என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா அரேவை வந்து பாஸ் பண்ணணும். அரேவை பாஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளால பிரிண்ட் வந்து பண்ண முடியும். லைக் ஃபைண்ட் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அரே வந்து கிரியேட் பண்ணோம்னா இதுல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது அங்கே போய் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மேக்ஸிமம் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேக்ஸுங்கிற வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்.
இதுக்கு நான் வந்து integer டாட் மின் வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அறையை ஐட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வர நம்பர் வந்து மேக்ஸிமமோட கூட இருந்துச்சுன்னா மேக்ஸிமமாக அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நான் வந்து ஃபார் ஈச் லூப் வந்து போட்டுக்கிறேன் இன்ட் நம் ஆஃப் அரே. ஸோ இப்போ வர நம்பர் வந்து மேக்ஸிமமோட கூட இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேக்ஸிமமில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து செகண்ட் மேக்ஸிமம் நம்பர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த அரேயில் மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து 5 அசைன் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தேவை? செகண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் தேவையில்ல. ஸோ இந்த லூப்லேயே நான் வந்து ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போகிறேன். லைக் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போகிறேன். அதில் நான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர், அதாவது செகண்ட் மேக்ஸிமம், அதை வந்து நான் முன்னாடி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதே தான் இன்டிஜர் டாட் மின் வேல்யூ வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே கண்டிஷன், அதாவது மேக்ஸ் இஸ் லெஸ் தென் நம்னு பார்த்தோம்ல, அதே மாதிரியே செகண்ட் மேக்ஸ் இஸ் லெஸ் தென் நம் வந்து போட்டு ஒருவேளை நம்ம வந்து கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் மேக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடணும். செகண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 4 வந்து இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட்டு எலமெண்ட் நமக்கு வந்து மேக்ஸ் வந்து 4ன்னு வந்திருக்கும். 4ன்னு வந்துருமா? இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்து ஃபாலோப்பில் போயிடும். அண்ட் அகெயின் வந்து மேக்ஸை வந்து 5ன்னு ஆகும். ஏன்னா இப்போ 4 மேக்ஸ் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். 4 வந்து லெஸ் தென் ஆர் 5 பார்க்கும். அப்போனா நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அகெயின் வந்து ஃபாலோப்பில் போகும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 3 வருது. இப்போ 3 வரும்போது மேக்ஸிமம் ஏற்கனவே 5ல் இருக்கும். இப்போ 5 வந்து லெஸ் தென் 3ஆன்னு பார்க்கும். அப்போல்லாம் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனில் இப்போ நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வந்து என்னவாகும்னா லைக் 3ங்கிறது அசைன் ஆகும். ஆனால் நமக்கு தேவை இந்த 4ங்கிறது தான் நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக வரணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ நம்ம ஒரு மேக்ஸிமம் வேல்யூவை அசைன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மேக்ஸிமமை நம்ம வந்து செகண்ட் மேக்ஸிமமாக மாற்றிடணும். ஸோ செகண்ட் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ். லைக் உங்களுக்கு திருப்பி நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு 4ங்கிறத பார்ப்போம். 4 வந்து மேக்ஸிமம் வந்து 4ஆக இருக்கும். ஸோ இந்த இது வந்து இந்த இஃப் எலிமெண்ட் வந்து ரன் ஆகிட்டு அண்ட் தென் அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து போகும். இப்போ அடுத்த எலமெண்ட் வந்து 5. ஸோ இப்போ 5ன்னு வரும்போது ஏற்கனவே மேக்ஸ் வந்துட்டு 4ஆக இருக்குமா? 4 வந்து லெஸ் தென் 5, கரெக்டா? கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனோன்னு இப்போ முன்னாடி இருக்கிற அந்த மேக்ஸ் வேல்யூ 4ங்கிற அந்த மேக்ஸ் வேல்யூ வந்து செகண்ட் மேக்ஸில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ இப்போ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 6 இருந்து இங்கே வந்து 5 இருந்தால் நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இந்த 6ங்கிற அந்த இது வரும்போது 6ங்கிற அந்த எலமெண்ட் வரும்போது நம்மளோட செகண்ட் மேக்ஸிமம் வந்து 4ன்னு இருக்கும். இப்போது 6 வந்து மேக்ஸிமமாக அசைன் ஆகும்போது அடுத்து நம்மளோட 5 இருக்கும். இப்போ 5 தான் வந்து செகண்ட் மேக்ஸிமம். அதனால எல்சிஎஃப்ல செகண்ட் மேக்ஸிமம்ல அந்த வந்து 5 வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து இப்போ இந்த செகண்ட் மேக்ஸிமமை ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கேஸுக்கு, அதாவது இந்த பர்டிகுலர் இன்புட்டுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து 5ன்னு வந்துருச்சு. பட் அவங்க வந்து நமக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ நான் இதை வந்து அரே ஆஃப் 1ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து அடுத்தடுத்த கண்டிஷனில் இந்த மாதிரி அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே போகலாம். நான் இதுக்காக தான் என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட லைக் நீங்கள் இதை வந்து ஃபங்க்ஷனாக கொடுங்க. ஸோ தட் அவங்க வந்து உங்கள் கோடை பார்க்கும்போது அவங்க ஏதாவது இன்புட் கொடுக்க சொன்னாங்கன்னா டக்குன்னு நீங்கள் அரே ஆஃப் 3ன்னு சொல்லி இன்னொன்று இன்புட் கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணி காமிச்சிடலாம் இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிவிட்டு. அண்ட் இப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வேளை எம்டி எலமெண்ட்டாக இருந்தால் நமக்கு வந்து -1 வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஆனால் இந்த கண்டிஷன் நம்ம எழுதவே இல்லை. ஸோ இந்த மேக்ஸிமம், செகண்ட் மேக்ஸிமம் இதெல்லாம் இன்சியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இஃப் வந்து போட்டிருக்கணும். லைக் அரேயோட லென்த் வந்து ஈக்குவல் டு 0வாவோ
அப்படி இல்லைன்னா அரேயோட லென்த் வந்து ஈக்குவல் டு ஒன்னாவோ இருந்தா அந்த இடத்துல நம்ம வந்து ரிட்டர்ன் -1 வந்து சென்ட் பண்ணிடணும். ஸோ ஒருவேளை அரேல ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, அரேல எலமெண்ட்டே இல்லைன்னா நமக்கு வந்து -1 வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் அரேல வந்து எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, லைக் 5 5 5 இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 5 தான் அவுட்புட்ல வரணும். ஸோ அதை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், நமக்கு வந்து 5ங்கிறது அவுட்புட்டா வந்துருச்சு. இப்போ நமக்கு ஈக்குவலா எல்லா எலமெண்ட்டும் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 5ங்கிறது அவுட்புட்டா வந்துருது. இப்போ ரெண்டாவது கண்டிஷனையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் கண்டிஷன் வந்து பார்க்கணும். லைக் நம்மளுக்கு வந்து 2 5 1 4 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கோடு வந்து நமக்கு 4ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். இதை இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அவுட்புட் வராது, 5ங்கிறது வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா இந்த கோட்ல நமக்கு 5ங்கிறத மேக்ஸ் வேல்யூ வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு அடுத்த 5 வரும்போது இந்த இதை பார்க்கும், 5 இஸ் லெஸ் தென் 5வா கிடையாது. அதனால நமக்கு வந்து இஃப் எல்ஸுக்கு போகும். இப்போ வந்து ஏற்கனவே செகண்ட் மேக்ஸிமம்ல நமக்கு வந்து இன்டீஜர் டாட் மின் வேல்யூ தான் இருக்கு. ஸோ இப்போ இன்டீஜர் டாட் மின் வேல்யூவோட இந்த 5 வந்து கம்பேர் பண்ணும். அப்பெல்லாம் ஆப்வியஸ்லி அது வந்து சின்னதாக தான் இருக்கும், அதனால 5ங்கிறது ஸ்டோர் ஆயிடுது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து 5வே வந்து அவுட்புட் வந்துச்சு. எஸ், இதே ப்ராப்ளம் தான் எனக்கும் சிமிலராக வந்துச்சு. இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு நம்பர் வந்து மேக்ஸிமமா இல்லையோ, லைக் இதில் வந்து நான் அண்ட் கண்டிஷன் வந்து போட்டேன். எப்போ ஒரு நம்பர் வந்து நாட் ஈக்குவல் டு மேக்ஸா இருக்கோ, அதாவது இப்போ 5 வந்து இங்கே வருதா, 5 வந்து மேக்ஸிமம்ல ஸ்டோர் ஆயிடும். அகைன் அனதர் 5 வந்து வரும்போது இந்த இடத்துல வந்து நீங்க பாக்குற இந்த பேக்ரவுண்ட் ஒரு ஏஜ் ஜெனரேட்டட் விஷுவல்னு சொன்னா நம்புவீங்களா? அவ்வளோ ஏன், நானே ஒரு ஏஜ் ஜெனரேட்டட் மாடல் தான். என்னோட வாய்ஸ் ஏஜ் ஜெனரேட் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிரும். அது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாஸ் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கண்டிஷன் இது வந்து அண்ட்னால ரெண்டுமே ட்ரூவா இருந்தா தான் உள்ள வரணும். இப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிரும். ஆனா இந்த நம்பர் வந்து மேக்ஸிமமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அப்படி கொடுத்துருக்கோம்னா, இப்போ இந்த 5 5 4 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த 5 வந்து ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ அது வந்து நமக்கு வந்து செகண்ட் மேக்ஸ்ல ஸ்டோர் ஆயிடக்கூடாது. ஸோ இதனால இந்த கண்டிஷன் கொடுத்து இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கடைசி கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஆனா நமக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கண்டிஷன், அந்த ரெண்டாவது கண்டிஷன் வந்து இங்க வந்து ஃபால்ஸ் ஆகுது. அதாவது நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வரல. அது ஏன் வரல அப்படின்னா எல்லாமே 5 இருக்கா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம்ல 5 வந்து போட்டிருப்போம். அண்ட் நமக்கு வர நம்பர் வந்து மேக்ஸிமமா இல்லாம இருந்தாதான் நம்ம வந்து செகண்ட் மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஆனா இந்த கண்டிஷன்ல எல்லாமே வந்து 5 5 5ன்னு இருக்கும். நமக்கு அவங்க கொடுத்த கண்டிஷன் என்னன்னா நமக்கு 5வே ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா நம்ம போட்டிருக்க கண்டிஷன்ல இந்த மாதிரி அதே நம்பர் ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா செகண்ட் மேக்ஸ்ல இன்டீஜர் டாட் மின் வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபாலோப்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டேன். அதாவது செகண்ட் மேக்ஸ் வந்து ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் மின் வேல்யூவா இருந்தா அந்த கேஸ்ல நான் வந்து ரிட்டர்ன் மேக்ஸ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ரிட்டர்ன் மேக்ஸ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 5 5 5 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் மேக்ஸ்ல எந்த எலமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்காது. அதாவது இன்டீஜர் டாட் மின் வேல்யூ நம்ம அந்த அசைன் பண்ண வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல எனக்கு வந்து மேக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோட் வந்து அவங்க கொடுக்குற எல்லா கண்டிஷன்ஸ்க்கு வந்து ரன் ஆச்சு. அண்ட் அவங்க வந்து ஒரு எட்ஜ் கேசஸ்லாம் செக் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு அரே வந்து கொடுத்து அதையும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. லைக் இப்போ -1, -2, -3, அதுக்கப்புறம் 10 10 இந்த மாதிரி ஒரு கேசஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க சொன்னாங்க. நம்ம கோட்ல நம்ம ஆல்ரெடி வந்து என்ன போட்டிருக்கோம்னா மேக்ஸிமமையும் செகண்ட் மேக்ஸிமமையும் இன்டீஜர் டாட் மின் வேல்யூ, அதாவது -∞ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேசஸ்ல இந்த கோட் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லைக் -1ங்கிறது தான் இதுல செகண்ட் மேக்ஸிமமா இருக்கும்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுல -1ங்கிறது தான் செகண்ட் மேக்ஸிமம். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து கரெக்ட்டா வந்துச்சு. அண்ட் அவங்க இன்னொன்னையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஒருவேள -1, -1, -1 சொல்லிட்டு 3 எலிமெண்ட் இருந்தா, லைக் அரே 6ல வந்து நான் அத போட்டேன். -1, -1, -1 சொல்லிட்டு 3 எலிமெண்ட்டும் சேமா இருந்தா -1 வந்து ரிட்டர்ன் ஆகணும். இது வந்து சிமிலர் டூ இந்த கண்டிஷன் தான். இதுலயே வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் 5, 5, 5ன்னு இருந்தா வந்து நமக்கு வந்து 5 வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரியே இதுவும் வந்து எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் தான் இன்னும் என்னைய வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஒரு பெரிய கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அதாவது நான் வந்து இத ஆர்டர் ஆஃப் nல எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அண்ட் எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு வந்து என்னோட கோட் வந்து ரன் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க வந்து என்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை நான் கொஸ்டினை வந்து சேஞ்ச் பண்றேன். லைக் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பருக்கு பதிலா எனக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கொடு அப்படின்னு சொன்னேன்னா, இந்த ப்ரோக்ராமை நீ வந்து எப்படி மாடிஃபை பண்ணுவ? லைக் உன்னோட ப்ரோக்ராம் வந்து நீ பண்ணியிருக்கிறது ஃபுல்லி கரெக்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பண்ணியிருக்க. ஆனா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபிளெக்சிபிளா இல்லைல. தேர்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நம்மளால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுல. அப்போ இந்த ப்ரோக்ராமை நீ வந்து என்ன பண்ணா ஃபிளெக்சிபிளா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலா எனக்கு வந்து ஆன்சர் தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம போட்ட லாஜிக் எல்லாமே செகண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து நம்மள ஒரு கோடை வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா இப்போ ஒருவேளை கே அப்படின்னு சொல்லிட்டு கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நீங்க வந்து கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கோடு வந்து ரன் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டின் அவங்க கேட்கும் போது எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லாம நான் வந்து அதுக்கு ஒரு மேனேஜபிள் ஒரு ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணேன். லைக் இந்த அரேவை நான் வந்து சார்ட் பண்ணிடுவேன். ஸோ சார்ட் பண்ணிட்டா அதோட லாஸ்ட்ல இருந்து நீங்க எந்த மேக்ஸிமம் கேட்டாலும் லாஸ்ட்ல இருந்து எனக்கு மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னா அரேல லென்த் -2 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா அரே ஆஃப் லென்த் -3 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆன்சர் ப்ரொவைட் பண்ணேன். ஆனா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்போ போட்டிருக்க லாஜிக் வந்து ஆர்டர் ஆஃப் nல ரன் ஆகும். ஆனா இந்த மாதிரி நீ சார்ட் பண்ணி பண்ணினா ஆர்டர் ஆஃப் n log n மாறிடும். ஸோ உன்னோட அப்ரோச்சோட அதோட டைம் காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி நீ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த கொஸ்டினை நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நீ வந்து அடுத்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணலாம். நீ வந்து கரெக்டா எல்லா கண்டிஷனையும் பண்ணிட்ட. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் என்லையும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கன்ஸ்டெயின்லையும் நீ வந்து முடிச்சுட்ட. நீ வந்து அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணின்னு சொல்லிட்டாங்க. பட் இதுக்கு ஆன்சர் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த அவங்க கேட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே வந்து அது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்து அவங்க ஜோஹோ நடக்கும்போது இதை சேம் கொஸ்டின் ஒருவேளை வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் அது வந்து ரீச் ஆகும். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நான் இந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். லைக் அங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு, நான் வந்து எப்படி சால்வ் பண்ணேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு இந்த வீடியோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அப்கமிங் வீடியோஸை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணுறேன். இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல உள்ள டிஜிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணி அதில் உள்ள கிரேட்டஸ்ட் நம்பரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த அரேல நமக்கு 8711 அந்த டிஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல உள்ள கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து என்னவோ அதை வந்து அவுட்புட்டா இருக்கு. இதை வந்து நம்ம நிறைய காம்பினேஷன்ல வந்து போடலாம். அதாவது 1, 1, 7, 8, 9 இந்த காம்பினேஷன்லையும் போடலாம். அந்த மாதிரி நமக்கு n நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் வந்து இருக்கு. ஆனா அதுலயே எது வந்து லார்ஜஸ்ட் நம்பரோ அதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு நீங்க இப்பவே வந்து லாஜிக் வந்து யோசிச்சிருக்கலாம். அதாவது அரேவை நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்து எலமெண்ட்ஸை ஃபுல்லா பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்புட் வந்து வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி கரெக்ட். ஆனா இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கன்ஸ்டெயின் என்னன்னா ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணணும். இப்போ நம்ம வந்து சார்ட்டிங்கிறத யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து n log n வந்து ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸா ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா கவுண்டிங்கிற ஒரு அரேல நான் வந்து டிஃபால்ட் சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது 10ங்கிற அந்த சைஸ். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட அரேவை
ஒவ்வொன்னா ரீட் பண்ணி, ஒவ்வொரு எலிமெண்ட்டா டிராவல்ஸ் பண்ணி அத ரீட் பண்ணி, இதுல நான் வந்து ஆட் பண்ண போறேன். இப்ப இதான் நமக்கு குடுத்திருக்க அரே. இதுல 8ங்கிறத நம்ம டிராவல்ஸ் பண்ணி, இந்த கவுண்ட்ல அந்த 8ங்கிற இண்டெக்ஸ்ல போய் நம்ம வந்து +1 பண்றோம். ஸோ, நமக்கு வந்து 8ல +1 ஆயிருக்கும். இதே மாதிரி அடுத்த எலிமெண்ட் அதாவது 7. 7ங்கிறதுல போய் நம்ம வந்து கவுண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்றோம். அங்க வந்து நமக்கு 7ல 1 வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம வந்து ஹோல் அரேவையும் டிராவல்ஸ் பண்ணி, அதனுடைய கவுண்ட்ட வந்து நம்ம இந்த கவுண்ட்ங்கிற அந்த அரேல நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ, நம்மளோட ஃபுல் டிராவல்ஸர் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் இப்ப இந்த கவுண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கவுண்ட்ட வந்து ரைட் டூ லெஃப்ட் வந்து டிராவல்ஸ் பண்ணி, அதோட இன்டெக்ஸ வந்து ஒவ்வொன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு இன்டிஜர்ல அத வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்துரலாம். அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கிடைச்சிரும். நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட்க்கு டிராவல்ஸ் பண்ணி அதனுடைய இண்டெக்ஸ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். இப்ப இந்த லாஜிக்க நம்ம கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து அவங்க குடுத்திருக்க அரே. இப்ப நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு இன்டிஜர் அரேல கவுண்ட்ங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அத வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டான ஒரு 10ங்கிற அந்த சைஸ்ல வந்து குடுத்துக்கிறேன். ஸோ, அதுக்காக நான் வந்து ஃபார் ஈச் லூப் வந்து போட்டுக்கிறேன். ஃபார் ஈச் லூப்னா ஃபார் இன்ட் நம் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஒவ்வொரு எலிமெண்டா அந்த நம்மள வந்து ஸ்டோர் ஆகி ஒவ்வொன்றா பிரிண்ட் ஆகும். நமக்கு எப்ப லாஸ்ட் எலிமெண்ட் வருதோ அதோட இந்த ஐட்டரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த நம்பரை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கவுண்டிங்கிற அந்த இன்டெக்ஸ்ல நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கவுண்ட் அதனுடைய நம் கவுண்டிங்கிற நம்ம தான் அதனுடைய இண்டெக்ஸ். இப்போ எப்படி நம்ம அரே ஆஃப் ஐன்னு சொல்றோமோ அதே மாதிரி கவுண்ட் ஆஃப் நம் அதை வந்து நம்ம வந்து பிளஸ் பிளஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கவுண்டிங்கிறதுல அதாவது 8 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துச்சுன்னா கவுண்டிங்கிற அந்த இன்டெக்ஸ்ல 8 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லா டிராவல்ஸ் பண்ணி கவுண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ நம்ம கவுண்ட்டை வந்து லாஸ்ட்ல இருந்து டிராவல்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபாலோப் எழுதணும். அதை வந்து நான் இன்ட் n ஈக்குவல் டு 9ல இருந்து கொண்டு வரேன். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட கவுண்டோட சைஸ் வந்து 10ஆ இருக்கும். அதோட இண்டெக்ஸ் வந்து 9ல இருந்து வரும். இதை வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கிற வரைக்கும் i வந்து மைனஸ் மைனஸ் ஆகணும். இப்போ நான் வந்து ஒரு ஒயில் லூப் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஒயில் லூப் எதுக்காண்டினா இப்போ சில கேசஸ்ல 1 வந்து ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது 1 வந்து 2 டைம்ஸ்ல இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப நமக்கு 2 வாட்டி இந்த 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒயில்ல கவுண்ட்ங்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அது வரைக்கும் நம்மளோட இந்த கவுண்டிங்கிறதுல நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது இப்போ நான் இந்த கேஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி அதில் ரிசல்ட்டுங்கிறத நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரில் ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது ரிசல்ட் டாட் அப்பெண்டுங்கிறதுல ஐயை வந்து நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அதாவது கவுண்டினுடைய இண்டெக்ஸை வந்து நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். அது வந்து எது வரைக்கும்னா இப்போ வந்து இந்த 1 வந்து அப்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அதில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஒன்று ரெடியூஸ் ஆகணும்ல. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்க வந்து கவுண்ட் ஆஃப் ஐ மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு தனியாவே கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிட்டு அதனுடைய வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ நம்ம இப்ப இந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த அவுட்புட் வந்துருச்சு. இந்த மாதிரி ஜோவோல கேட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு அரே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அரேல ஒவ்வொரு எலமெண்ட்டோட ரைட் சைடில் உள்ள கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற அரே. இதுல ஸ்ட்ரிங்கிற அந்த எலமெண்ட்டோட ரைட் சைடில் உள்ள எலமெண்ட்ல எந்த எலமெண்ட் கிரேட்டரா இருக்கோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது இந்த கேஸ்ல 17ங்கிற அந்த எலமெண்ட் தான் எல்லா எலமெண்ட்டோட கிரேட்டரா இருக்கு. அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி 17ங்கிற அந்த எலமெண்ட்டோட ரைட் சைடில் எந்த எலமெண்ட் வந்து கிரேட்டரா இருக்கோ அதை வந்து நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம 4ங்கிற எலமெண்ட் பார்த்தோம்னா இதனுடைய கிரேட்டஸ்ட் எலமெண்ட் 5 தான். ஆனால் 5 வந்து நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணனால அதை நம்ம திருப்பி பிரிண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டோட ரைட் சைடில் இருக்கிற எலமெண்ட்டை வந்து எந்த எலமெண்ட் கிரேட்டராக இருக்கோ அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்.
ஸோ நம்ம வந்து லாஸ்ட் எலிமெண்ட் 2ங்கிற அந்த எலிமெண்ட் பார்த்தோம்னா அதனுடைய ரைட் சைடில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லை. ஸோ அந்த 2ங்கிறதையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின் என்னன்னா ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணணும். அதாவது நம்ம நார்மலாக ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணோம்னா சிங்கிற அந்த எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதனுடைய ரைட் சைடில் உள்ள எல்லா எலிமெண்ட்லையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி அதில் எது மேக்ஸிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதே மாதிரி 17ங்கிற எலிமெண்ட்டோட ரைட் சைடில் எல்லாத்தையும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி அதனுடைய மேக்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனால் இப்படி பண்ணால் நமக்கு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் ஆயிரும். நம்ம வந்து இதை ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணணும். ஸோ இதனுடைய லாஜிக்கை இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த சொல்யூஷனுக்கு ரைட் டு லெஃப்ட் சைடுக்கு ட்ராவல்ஸ் பண்ணணும். நான் வந்து மேக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை இன்ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே கரண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டையும் மேக்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து கரண்ட் எலமெண்ட் வந்து மேக்ஸோட கிரேட்டர் தான் இருந்தால் மேக்ஸை வந்து அந்த எலமெண்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதே மாதிரி 5ங்கிற அந்த எலமெண்ட்டை மேக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணணும். மேக்ஸ் வந்து 5ஓட சின்னதாக இருக்குது. அதனால் 5ஐ வந்து மேக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம வந்து செக் பண்ணணும். இப்போ 3ங்கிற அந்த எலமெண்ட் பார்த்தோம்னா மேக்ஸோட 3 வந்து லெஸ்டானாக இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த எலமெண்ட் போயிடலாம். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணால் நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இந்த சொல்யூஷனை வந்து ஆர்டர் ஆஃப் என்ல அதாவது ஒரு ட்ராவல்ஸ்லேயே இதை வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதை கோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நீங்களும் என் கூட சேர்ந்து கோட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த ப்ராப்ளமை ஜாவாவில் வந்து கோட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான லாங்குவேஜில் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற அரே. நம்ம வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி மேக்ஸுங்கிற அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து இன்டீஜர் டாட் மின் வேல்யூவாக நான் வந்து இன்சலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபார் லூப்பில் அரேயோட லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே டாட் லென்த் -1 போடணும். ஏன்னா அரே டாட் லென்த் வந்து 6ங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ -1 வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ ஐ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வரைக்கும் இந்த வந்து லூப்பை வந்து ரன் பண்ணணும். அண்ட் ஐ மைனஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மேக்ஸுங்கிற இந்த எலமெண்ட்டோட இப்போ கரண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டை வந்து கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி கிரேட்டராக இருந்துச்சுன்னா மேக்ஸுங்கிற அந்த எலமெண்ட்டோட இப்போ கரண்ட் வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து மேக்ஸுங்கிற அந்த எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதாவது 2, 5, 17 சொல்லிட்டு இந்த ஆர்டரில் நமக்கு வந்து வந்துடும். ஆனால் அவங்க கொஸ்டினில் கொடுத்த ஆர்டர் வந்து 17, 5, 2 சொல்லிட்டு இந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டிங் பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை வந்து இன்சலைஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ஸ்டாக்கிங்கிற கலெக்ஷனை வச்சும் பண்ணலாம். ஆனால் ஜோகோவில் கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ரவுண்ட் 2ல் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ரிசல்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நம்ம வந்து எப்பயுமே அப்பன் தான் பண்ணுவோம். அப்பன் பண்ணால் ஒரு எலமெண்ட்டுக்கு அடுத்த எலமெண்ட்டாக இது வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது இப்போ 2 அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 5ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஆனால் நமக்கு 17, 5, 2 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரிசல்ட்டில் வரும். ஸோ இன்சர்ட் 0, அந்த எலமெண்ட் அந்த மேக்ஸுங்கிறத போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டான ஆர்டரில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து நான் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து பெட்டராக விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த அவுட்புட் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மட்டும் செய்யாதீங்க, நீங்களும் கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.